நாட்டின் உச்ச அதிகாரி அமித்ஷாவையே வரவழைத்த அந்த ஒரு தலம் ஸ்ரீரங்கபுரம். உள்ளுக்குள்ள மறைந்திருக்கும் ரகசியம் தெரியுமா? இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஸ்ரீரங்கபுரம் அரங்கநாதர் கோவிலுக்கு வருகிறார் என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களை விட ஆன்மீக வட்டாரங்களில்தான் அதிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஒரு சாதாரண தரிசன பயணம் இல்லை. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மனிதனின் மனநிலை மாறும் என்று பலர் அனுபவத்தோடு சொல்கின்ற அளவுக்கு ஸ்ரீரங்கபுரம் தளத்திற்குள் ஒளிந்திருக்கும் சில மறைமுக சக்திகள்தான் இன்றைக்கும் நாட்டின் உச்ச அதிகாரிகளையே ஈர்த்து வரவழைக்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் முதலாவதாக போற்றப்படும் இந்த திருவரங்கம் வைணவ உலகத்தின் இதயம். உலகத்தையே பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் நம்மை நோக்கி என்ன கவலை என்று கேட்கும் போல் படுத்து அருள்பாலிக்கும் ஒரே தலம் ஸ்ரீரங்கம்தான். அதனால்தான் இங்கே வந்தவுடன் மனிதன் மனசு தன்னிச்சையாக தாழ்ந்து நின்று விடுகிறது. இந்த கோவிலுக்குள் நுழைய 7 பிரகாரங்களை கடக்க வேண்டும். இது வெறும் கட்டிட வடிவமைப்பு இல்லை. ஒவ்வொரு பிரகாரமும் மனிதனின் கோபம், பதட்டம், ஆசை, பயம், துக்கம், அகம்பாவம், குழப்பம் இவற்றை ஒவ்வொன்றாக கழுவிவிடும் மன துப்புரவு பாதை என்று ஆன்மீக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் என்னதான் நடந்தது தெரியல, மனசு லேசாயிடுச்சு என்று பலர் கண் கலங்கி கொண்டு வெளியே வருகிறார்கள். இந்த இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்தால் மன அழுத்தம் தானாக குறைந்து உள்ளுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் என்ற அனுபவ குறிப்புகள் அதிகம். இந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக ராஜாக்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் கூட உயிர் கொடுத்திருக்கிறார்கள். வெளிநாட்டு படையெடுப்புகளின் போது பெருமாளின் உற்சவ விக்கிரகங்களை காப்பாற்ற பாறைகளில் ஒளித்து வைத்த கதைகள் இன்றும் ஸ்ரீரங்கம் மண்ணில் பேசப்படுகின்றன. இங்கே நடக்கும் ஒவ்வொரு உற்சவமும் திருவிழாவும் வெறும் சடங்கு இல்லை. அது மனம், குடும்பம், தொழில், உறவு எல்லாவற்றையும் ரீசெட் பண்ணும் ஒரு ஆன்மீக சிகிச்சை போலவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் தீராத பிரச்சனையோடு வருபவர்களும் தீர்வு கிடைத்த முகத்தோடு திரும்பி போகிறார்கள். இப்படி மனதை மாற்றும், வாழ்க்கையை திருப்பும் சக்தி உள்ள இடத்திற்குத்தான் இன்று நாட்டின் உச்ச அதிகாரி அமித்ஷாவும் வருகிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வு மட்டும் இல்லை, இந்த மண்ணின் மறைமுக சக்தியை உணர வருகிற ஒரு தரிசன பயணம் என்றே ஆன்மீக வட்டாரங்கள் பார்க்கின்றன.